உலகமெங்கும் உள்ள ஜீ தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். அன்பான நேயர்களே, இன்று நாம் பார்க்க போகும் மருத்துவம் பவித்திரம் என்று சொல்லக்கூடிய நோய்க்கான மருத்துவத்தை நாம் பார்க்க போகிறோம். ஃபிஸ்டுலா என்று ஆங்கிலத்தில் அழைக்கக்கூடிய இந்த நோய் நாளடைவில் அருவருக்கத்தக்க ஒரு நோயாக மாறிவிடுகின்றது. குறிப்பாக ஆண்கள் பெண்கள் அனைவருக்குமே வருகின்ற மூல நோய் முற்றிய நிலையில் பவித்திர நோயாக மாறிவிடுகின்றது. அன்பான நேயர்களே, இந்த நோய் ஒருவருக்கு வந்துவிட்டால் மலம் கழிப்பதில் அளவிற்கு அதிகமாக சிக்கல் ஏற்பட்டு அவர்களுக்கு மலம் கழிக்கின்ற இடத்தில் ஒரு சதை போல் தொங்கி சீழ் மற்றும் இரத்தம் வெளியேறும். மிகவும் ஒரு அருவருக்கத்தக்க ஒரு நோயாக இது கருதப்படுகிறது. இந்த நோய் வந்தால் அவர்களுக்கு அதீதமான உணவின் மீது ஒரு வெறுப்புத்தன்மை ஏற்பட்டுவிடும். எந்த உணவு சாப்பிட்டாலும் வயிற்று கலக்கம் செய்து வயிற்று கலங்கி அவர்களுக்கு உடனடியாக மலம் கழிக்க வேண்டும் என்கிற உணவு ஏற்படும். அதனால் அந்த உணர்வு ஏற்பட்டாலும் அவர்களுக்கு வலியுடன் கூடிய இரத்தமும் சீழும் கலந்த மலம் வெளியேற்றப்படும். எ ஸ்டிக்கி ஸ்டூல் வித் பிளட் பஸ் என்று சொல்லக்கூடிய, அதனால் அவர்களுக்கு பல்வேறு வகையான நோய் தாக்கம் ஏற்பட்டு நாளடைவில் கவனிக்காமல் விட்டுவிட்டால் ஆசனவாய் பகுதியில் புற்றுநோயாக மாறிவிடும். இந்த நோயை பரிபூரணமாக தணிப்பதற்கு ஓர் அற்புதமான மருத்துவத்தை இன்று நாம் பார்க்க போகிறோம். அன்பான நேயர்களே, அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட அற்புதமான ஒரு மூலிகை குப்பை மேனி. அன்பான நேயர்களே, மிகவும் ஒரு அற்புதமான ஒரு மூலிகையாக இது கருதப்படுகிறது. தமிழ்நாடு எங்கும் தான் தோன்றித்தனமாக ஈரத்தன்மை உள்ள இடத்தில் அற்புதமாக முளைத்து இருக்கக்கூடிய ஒரு மூலிகை குப்பை மேனி. குப்பையாக இருக்கின்ற இந்த மேனியை பரிபூரணமாக மாற்றக்கூடிய மூலிகை என்பதால் இதற்கு சித்தர்கள் குப்பை மேனி என்று பெயரிட்டு அழைத்து வந்தார்கள். இந்த மூலிகைக்கு ஒரு அற்புதமான ராஜவசிய மூலிகை என்று பெயர். இதற்கு மற்றொரு பரிபாஷையில் பூனை வணங்கி என்றொரு பெயர். இந்த மூலிகையை மாந்திரீகம், மந்திரம், மருத்துவம் இவை மூன்றிற்கும் ஒரு சேர ஒரு மூலிகை பயன்படுகின்றது எது என்று கேட்டால் குப்பை மேனியை சுலபமாக நாம் அடையாளம் காட்டலாம். மருத்துவத்திற்கு நூற்றுக்கணக்கான மருத்துவத்திற்கு இது பயன்படுகின்றது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை வருகின்ற மேல் தோல் நோய்க்கு இதை தினந்தோறும் 2 இலைகள் மென்று சாப்பிட்டால் மேனியெங்கும் இருக்கக்கூடிய படர் தாமரை நீங்கி இரத்தம் சுத்தமடைந்து தங்கச்சத்தும் இரும்பு சத்தும் ஒரு சேர பெறக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இந்த குப்பை மேனி. பாதரசம் என்று சொல்லக்கூடிய அந்த கடுமையான நஞ்சு கொண்டது பாதரசம். திரவ வடிவில் இருக்கக்கூடிய ஒரே திடமான ஒரு பொருள் எதுவென்று கேட்டால் பாதரசம். அந்த பாதரசத்திற்கு இருக்கக்கூடிய அழுக்குகளை குப்பை மேனி இலைச்சாறு கொண்டு நாம் நன்றாக அரைத்து வந்தால் பாதரசத்தின் மேல் இருக்கக்கூடிய அழுக்கு சட்டையை நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஆற்றல் இந்த குப்பை மேனி என்கிற இந்த மூலிகைக்கு உள்ளது. இதன் மருத்துவத்தை பார்த்தோம். அடுத்ததாக இதனுடைய மாந்திரீகத்தை பார்க்கலாம். மாந்திரீகம் என்று சொல்லக்கூடிய மேஜிக், இந்த மேஜிக் என்று சொல்லக்கூடிய மாந்திரீகத்திற்கு பல்வேறு வகையாக இது பயன்படுகின்றது. அன்பான நேயர்களே, அகத்தியர் தன்னுடைய மாந்திரீக காவியம் என்கிற பெருநூலில் மேனியின் வடக்கு பக்கம் வேரை வாங்கி ஒரு பௌர்ணமி நாளில் அணிந்து கொண்டால், அதாவது இந்த வேரில் இருக்கக்கூடிய எல்லா பாகங்களுமே நேரடியாக நிற்கின்ற இந்த மூலிகையில் வடக்கு பக்கமாக செல்லக்கூடிய இந்த வேரை அற்புதமான முறையில் நாம் தோஷம் தவிர்த்து ஒரு குளிசமாக எடுத்து கட்டி கொண்டால், தாயத்தில் நாம் சேர்த்து கொண்டால், இந்த மூலிகையில் இருந்து கிடைக்கக்கூடிய ராஜவசியம் எந்த ஒரு சபையில் நாம் சென்றாலும் அவர்களுக்கு முதன்மை மரியாதை கிடைத்து அந்த நேயருக்கு ஒரு அற்புதமான கௌரவத்தை தரக்கூடிய ஒரு மூலிகையாக இது பெறப்படுகின்றது. அடுத்ததாக இந்த மூலிகை மந்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரு மூலிகைக்கும் பயன்படுகின்றன. மந்திரம் என்றால் விஷப்பூச்சிக்கள், விஷ ஜந்துக்கள், விஷ பிராணிகளுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு மூலிகையாக பயன்படுகின்றது. வடக்கு பக்கம் செல்லக்கூடிய இதன் வேரை எடுத்து நாம் வாயிலிட்டு பூனை போன்ற சிறு பிராணிகளை அழைத்தால் வசியமாகி நம் கூடவே சென்று வரும்.
அந்த அளவிற்கு இந்த மூலிகைக்கு ஒரு வசியம் உள்ளது. அன்பான நேயர்களே, அற்புதமான மருத்துவ குணங்களை கொண்ட இந்த குப்பை மேனியை பல்வேறு வகையான நோய்களுக்கு அருமருந்தாக பயன்படுத்தலாம். இன்று நாம் எடுத்துக்கொண்ட இந்த குப்பை மேனியை கொண்டு பவுத்திரம் என்று சொல்லக்கூடிய ஃபிஸ்டுலா என்று சொல்லக்கூடிய நோய்க்காக இதை நாம் எடுத்து வைத்துள்ளோம். சுமார் 100 கிராம் அளவிற்கு சுத்தம் செய்யப்பட்ட குப்பை மேனி இலைகளையும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் 100 மில்லி அளவிற்கு விளக்கெண்ணெய். விளக்கெண்ணெய் மிக சிறந்த குளிர்ச்சியான ஒரு பொருள். நமக்கு வயிறு சம்பந்தப்பட்ட நோய் வந்தால் விளக்கெண்ணெயை தொப்புள் பகுதியில் சுற்றி தடவி வந்தால் உஷ்ணம் தணிந்து வெட்டை என்கிற நோய் பரிபூரணமாக நீங்கும். அதாவது உடல் உஷ்ணம். மேலும் சுகபேதி ஆக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் விளக்கெண்ணெயை 1/4 தேக்கரண்டி குடித்து வந்தால் வயிற்றை சுத்தப்படுத்தி சுகபேதி ஆகும். குழந்தைகளுக்கு மாந்தம் வராமல் பாதுகாக்கும். அதாவது நுணாக்கொழுந்து, வேப்பங்கொழுந்து மற்றும் வசம்பு இவையெல்லாம் போட்டு காய்ச்சி விளக்கெண்ணெயில் காய்ச்சி எடுத்துக்கொண்டு சிறு குழந்தைகளுக்கு மார்பு பகுதியில் தேய்த்து வந்தோமானால் அவர்களுக்கு மாந்த நோய் பூரணமாக விலகிவிடும். அந்த அளவிற்கு இந்த எண்ணெய்க்கு ஒரு மருத்துவ குணம் இருப்பதால் விளக்கெண்ணையும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாட்டு பசும்பால். நாட்டு பசும்பாலை எந்த வகையிலாவது நாம் குடித்து வந்தால் உடலுக்கு ஆரோக்கியம் ஏற்படும். மேலும் அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் பூரணமாக கிடைக்கும் என்பதால் நாட்டு பசும்பாலையும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, இப்பொழுது பவித்திரம் என்று சொல்லக்கூடிய நோய்க்காக ஒரு தைலம் ஒன்றை காய்ச்சப் போகின்றோம். அதற்காக 100 மில்லி அளவிற்கு விளக்கெண்ணெயை முதலில் நன்றாக காய்ச்ச வேண்டும். நாம் குப்பை மேனி இலைகளை தூய்மை செய்து நன்றாக அரைத்து எடுத்த சாறு 100 மில்லி. இப்பொழுது நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற விளக்கெண்ணெயில் நாம் அரைத்தெடுத்த குப்பை மேனி சாறை 5 தேக்கரண்டி விட்டு நன்றாக கொதிக்க வைக்க வேண்டும். நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற விளக்கெண்ணெயில் நாம் சேர்த்த குப்பை மேனி இலைச்சாறு நன்றாக 2 கலந்து அதில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்தெல்லாம் பூரணமாக கொதித்து வெளியேறிவிட்டது. இப்பொழுது அதை உணர்ந்து கொண்டு நாம் பவித்திர எண்ணெயை வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். அன்பான நேயர்களே, இளம் பச்சை வண்ணத்தில் இருக்கக்கூடிய இந்த எண்ணெயை நன்றாக கொதித்து இளம் சூட்டுடன் இருக்கக்கூடிய பசும்பாலில் 1/2 தேக்கரண்டி கலக்க வேண்டும். அன்பான நேயர்களே, பவித்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த நோய்க்கு இந்த தைலத்தை தயாரித்து நாட்டு பசும்பாலை கொதிக்க வைத்து மிதமான சூட்டில் 1/2 தேக்கரண்டி கலக்கி எடுத்துக்கொண்டு இரவு வேளையில் உணவு சாப்பிட்டு விட்ட பிறகு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து இந்த பாலை பருகி வந்தால் நாளடைவில் பவித்திரம் என்று சொல்லக்கூடிய நோய் முழுவதுமாக விலகிவிடும். மேலும் அங்கு இருக்கக்கூடிய ரணங்களை
படிப்படியாக ஆற்றி மூல நோய் மற்றும் பவித்திர நோயை முழுமையாக நீக்கிவிடும். மேலும் ஆசனவாய் பகுதியில் இருக்கக்கூடிய எரிப்பு மற்றும் வெடிப்புகள் எல்லாம் விலகி பூரண சுகம் ஏற்படும். அன்பான நேயர்களே, அதிகப்படியாக பொருட்செலவு செய்யாமல் மிகவும் எளிமையாக நம் வீட்டு தோட்டத்தில் கிடைக்கக்கூடிய குப்பை மேனி இலைகளை கொண்டு நாம் தயாரித்த இந்த எண்ணெயை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன். அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக பவித்திரம் என்று சொல்லக்கூடிய நோய்க்காக ஓர் அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்த்தோம். இப்பொழுது சிறு குழந்தைக்காக ஓர் அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்க போகிறோம். அன்பான நேயர்களே, நாம் வீட்டில் செல்ல பிராணிகளை வளர்க்கின்றோம். நாய், பூனை மற்றும் பறவைகளை, பல்வேறு வகையான மிருகங்களை நம் வீட்டில் செல்லமாக வளர்த்து வருகின்றோம். அதற்கு செல்ல பிராணிகள் என்றே பெயர். அந்த பிராணிகளால் பல்வேறு வகையான தோல் நோய்கள் ஏற்படும். இவையெல்லாம் நமக்கு தெரியாது. பூனை, நாய் போன்ற விலங்குகளால் நம் வீட்டு குழந்தைகளுக்கு பல்வேறு வகையான தோல் நோய்கள் வரும். இப்பொழுது நாம் தயாரிக்கப் போகும் இந்த சூரணத்திற்கு கால் கடுவன் என்கிற நோய்க்கான மருத்துவம். கடுவன் என்றால் ஆண் பூனை என்று பெயர். இந்த கால் கடுவன் என்றால் பல்வேறு வகையான வளர்ப்பு பிராணிகளால் வருகின்ற தோல் நோய்க்கான மருத்துவம் என்று பெயர். அன்பான நேயர்களே, நம் வீட்டில் இருக்கக்கூடிய செல்ல பிராணிகளோடு குழந்தைகள் ஆசையாக விளையாடுவார்கள். அதில் இருக்கக்கூடிய ரோமங்கள், அதாவது முடிகள், நாய்களில் இருக்கக்கூடிய ரோமங்கள், பூனையில் இருக்கக்கூடிய ரோமங்கள் குழந்தைகளோடு விளையாடுவதனால் ஒட்டி படிப்படியாக குழந்தைகளுக்கு தோல் நோய் வரும். நாளடைவில் மனமே பாதிக்கக்கூடிய அளவிற்கு அந்த தோல் நோய்கள் பாதிக்கப்படும். ஆகையால் நேயர்கள் இயன்றவரை செல்ல பிராணிகளை வளருங்கள். ஆனால் வீட்டிற்கு ஒதுக்குப்புறமாக. அவற்றோடு குழந்தைகளை விளையாட விட்டாலும் வீட்டில் குழந்தைகள் அழைத்து வந்து நன்றாக கிருமி நாசினியை கொண்டு குழந்தையை குளிப்பாட்டி விடுங்கள். மிளகு அல்லது மஞ்சள் தூள் இவை சேர்ந்த கற்ப மருந்தை கொண்டு குழந்தைகளுக்கு குளிப்பாட்டி வந்தால் அவர்களுக்கு செல்ல பிராணிகளால் வருகின்ற அந்த அலர்ஜி, ஒவ்வாமை என்கிற தோல் நோய் அறவே வராது. ஆகையால் அதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். அவ்வாறு மீறி அந்த தோல் நோய் வந்தால் அவற்றை நீக்குவதற்கு ஒரு அற்புதமான மருத்துவத்தை பார்க்கலாம். அன்பான நேயர்களே, அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் கருடன் கிழங்கு. பார்ப்பதற்கு பச்சை பசேல் என்று எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் காயாமல் இருக்கக்கூடிய ஒரு கிழங்கு கருடன் கிழங்கு. நம் வீட்டு வாசற்படியில் இதை திருஷ்டிக்காக கட்டி வைப்பார்கள். இந்த கிழங்கு இருந்தால் வீட்டில் நச்சு பொருட்கள், விஷ வண்டுகள், பாம்புகள் இவை எதுவுமே வீட்டுக்குள் வராது. இதை நாம் வீட்டு வாசலில் கட்டி வைத்தால் காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை உறிஞ்சி அழகாக பச்சை பசேல் என்று கொடி கொடியாக வளர்ந்து பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். இது பல்வேறு வகையான நோய்களுக்கு இது ஒரு அருமருந்து. சக்தி குன்மம், பல்வேறு வகையான குன்ம நோய்களுக்கும் தோல் ஒவ்வாமை என்கிற நோய்களுக்கும் அருமருந்து என்பதால் கருடன் கிழங்கையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக வெள்ளருகு சூரணம். வெள்ளருகு மிக சிறந்த கிருமி நாசினி. இது பல்வேறு வகையான தோல் நோய்களை குணப்படுத்தும் என்பதால் நாம் வெள்ளருகு சூரணத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக அமுக்குரா சூரணம். அமுக்குராவை கொண்டு நூற்றுக்கணக்கான மருத்துவங்கள் நாம் செய்து கொள்ளலாம். மூட்டுவலி, ஆண்மை லேகியம் மற்றும் ஒவ்வாமை நோய்களுக்கு இது ஒரு அருமருந்து என்பதால் அமுக்குரா சூரணத்தையும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாட்டு பசும்பால். அன்பான நேயர்களே, ஒரு சில பொருட்களை நாம் ஒவ்வொரு வகையாக சுத்தம் செய்யலாம். அந்த வகையில் நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களை அற்புதமான முறையில் சுத்தம் செய்வதற்கு நாட்டு பசும்பால் மிக சிறந்த ஒரு கிருமி நாசினியாக விளங்கும் என்பதால் நாட்டு பசும்பாலையும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, இந்த கருடன் கிழங்கை நேரடியாக பயன்படுத்துவதை விட அதை காய வைத்து சூரணமாக பயன்படுத்தினால் மிகுந்த நன்மை என்பதனால் நாம் கருடங்கிழங்கை நேரடியாக பயன்படுத்தாமல் சூரணமாக பயன்படுத்த போகின்றோம். இப்பொழுது கருடன் கிழங்கு சூரணம் 20 கிராம். நாம் ஏன் கருடன் கிழங்கை நேயர்களுக்காக காண்பித்தோம் என்றால்,
அவர்களுக்கு எது கருடன் கிழங்கு என்று புரியாமல் இருக்கும். ஆகையால் நேரடியாக நாம் கருடன் கிழங்கை நேயர்களுக்காக காட்டினால் அதை அவர்கள் பயன்படுத்துவார்கள் என்ற எண்ணத்தில் நாம் கருடன் கிழங்கை காட்டினோம். இப்பொழுது கருடன் கிழங்கு சூரணமும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். இப்பொழுது இவை மூன்றையும் கொண்டு நாம் அற்புதமாக ஒவ்வாமை, குழந்தைகளுக்கு வளர்ப்பு பிராணியால் வரக்கூடிய ஒவ்வாமை நோய்க்கான ஒரு மருந்தை ஒன்றை தயாரிக்கப் போகின்றோம். அதற்காக 3 சூரணங்களில் இருந்தும் 2 தேக்கரண்டியை ஒரு வெள்ளை துணியில் இட்டு முடிச்சு போல் எடுத்துக்கொள்ள வேண்டும். முதலில் அமுக்குரா சூரணம் 2 தேக்கரண்டி, அடுத்ததாக கருடன் கிழங்கு சூரணம் 2 தேக்கரண்டி, அடுத்ததாக வெள்ளருகு சூரணம் 2 தேக்கரண்டி. அத்தனை சூரணங்களும் சேர்ந்து நாம் இந்த துணியில் வைத்துள்ளோம். இதை இப்பொழுது சுத்தம் செய்வதற்காக ஒரு முடிச்சு போல் எடுத்து கட்டிக்கொள்ள வேண்டும். அன்பான நேயர்களே, அமுக்குரா சூரணம், கருடன் கிழங்கு சூரணம், வெள்ளருகு சூரணம் அனைத்தும் சமநடை 2 தேக்கரண்டி, ஒவ்வொரு சூரணத்தில் இருந்தும் 2 தேக்கரண்டி எடுத்து அதை ஒன்றாக கலந்து நாம் இப்பொழுது சுத்தம் செய்ய போகின்றோம். அதற்காக 100 மில்லி பசும்பாலை நன்றாக காய்ச்ச வேண்டும். அன்பான நேயர்களே, நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற நாட்டு பசும்பாலில் நாம் சேர்த்து ஒரு முடிச்சு போல் கட்டி வைத்திருக்கின்ற இந்த சூரணத்தை மூழ்கி அவித்து எடுக்க வேண்டும். அற்புதமான அத்தனை சூரணங்களும் சேர்த்து நாட்டு பசும்பாலில் சுத்தம் செய்யப்பட்டு எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது நன்றாக வெந்துவிட்ட அந்த சூரணத்தை தனியாக எடுத்துக்கொள்ளலாம். அன்பான நேயர்களே, இந்த சூரணத்தை தனியாக பிரித்து வெயிலில் அரை நாள் காய வைத்து தனியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்பான நேயர்களே, அமுக்குரா சூரணம், கருடன் கிழங்கு சூரணம், வெள்ளருகு சூரணம் இவை மூன்றும் சேர்ந்து நாட்டு பசும்பாலில் நன்றாக வேக வைத்து தனியாக எடுத்து வெயிலில் காய வைத்த மூன்றும் சேர்ந்த திரிசூலி சூரணத்தை இப்பொழுது பார்க்கலாம். அன்பான நேயர்களே, இந்த திரிசூலி சூரணத்தை குழந்தைகள் வளர்ப்பு பிராணிகளால் பாதிக்கப்பட்டு கை கால்களில் நமைச்சல் மற்றும் ஒவ்வாமை நோய் ஏற்பட்டு இருந்தால் அவர்களுக்கு காலை மாலை கால் சிட்டிகை நாட்டு பசும்பாலில் கலந்து குடிப்பதற்கு தந்து வந்தால் படிப்படியாக வளர்ப்பு பிராணிகளால் ஏற்பட்ட ஒவ்வாமை நோய் முழுவதுமாக விலகிவிடும். தொடர்ந்து 1 வார காலம் தந்து வந்தால் குழந்தைகளுக்கு அந்த ஒவ்வாமையால் வரக்கூடிய ஸ்கின் அலர்ஜி எல்லாம் தீர்ந்து குழந்தைகள் ஆரோக்கியமாக இருப்பார்கள். அன்பான நேயர்களே, எளிமையாக நாம் தயாரித்த
இந்த சூரணத்தை நோய் உடைய குழந்தைகள் பயன்படுத்தி நோயின்றி வாழ எனது வாழ்த்துக்கள்.